அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோஸ் பில்வின், த ட்ரூத். உண்மை பேசலாம் வாருங்கள் நண்பர்களே. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் இனிதே முடிவடைந்து விட்டது. நாளை தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக இருக்கிறார். என்ன நடந்தது இந்த தேர்தலில்? தற்போதைய நிலவரங்கள் என்ன? சற்று அலசி ஆராய்வோம். திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் 2 அரசியல் கட்சிகள் இருந்த நிலையில் தளபதி விஜய் அவர்கள் புதிதாக தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு கட்சியை துவங்கி தேர்தலில் போட்டியிட்டார். 231 தொகுதியில் வேட்பாளரை நிறுத்தினார். வேட்பாளர் யார் என்று யாருக்கும் தெரியாது. அவ்வளவு பரிசியமான வேட்பாளர்கள் நிறைய நபர்கள் கிடையாது. இருந்தாலும் 108 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அவசர ஆம்புலன்ஸுக்கு 108ஐ அலையுங்கள் என்று சொன்னது போல அவசரத்திற்கு தமிழ்நாட்டிற்கு 108 தொகுதிகளை தமிழக மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சிக்கு கிடைத்த வெற்றியா என்றால் இல்லை. ஒரு நபர் ஆட்டம், விஜய் என்ற ஒரு நபருக்கு கிடைத்த வெற்றி. தமிழகத்தில் அனைத்து மக்களுக்கும் தெரிந்த ஒரே விஷயம், விஜய் விசில், விஜய் விசில். யார் வேட்பாளர்? நல்லவரா, கெட்டவரா, படித்தவரா, படிக்காதவரா, குற்ற பின்னணி உள்ளவரா, இல்லாதவரா, என்ன ஏது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் விஜய் விசில், அதை நம்பி தமிழக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு விதத்தில் பெருமை, ஒரு விதத்தில் வருத்தம். யாரெல்லாம் இதில் நிலை குறைந்து போனார்கள்? நம்முடைய முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தார். மிகவும் வருத்தமான விஷயம். அவரெல்லாம் தோற்கக்கூடாது. 5 வருடம் தமிழகத்தில் முதல்வராக இருந்தவர், தமிழகத்தை வழிநடத்தி சென்றவர். அவர் தோற்றிருக்க கூடாது. மீனவ மக்களுக்காக உழைத்த முன்னாள் முதல்வர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் டெபாசிட் இழந்தார். அவர் டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு ஆளா? அதிமுக பிஜேபியுடன் கூட்டணி வைத்த ஒரே காரணத்திற்காக அவர் தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் வெற்றி வாய்ப்பை பெற்றவர்கள் யார்? யாருக்கும் தெரியாது. விஜய் விசில், இதுதான் அனைவருக்கும் தெரிந்த உண்மை. சில நபர்கள் சொல்கிறார்கள், காங்கிரஸ் கட்சி இப்போது விஜயுடன் கூட்டணி வைத்திருக்கிறது, ஆட்சி அமைக்க அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள், அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் இணைந்திருந்தால் 50 தொகுதியாவது கிடைத்திருக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். நான் உண்மையை சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துடன் யார் கூட்டணி வைத்திருந்தாலும் ஒரு தொகுதி கூட அவர்களால் வெற்றி பெற முடியாது. காரணம், ஓட்டு போட்ட அனைவருக்கும் தெரிந்தது விசிலும் விஜயும் மட்டும்தான். அவர்கள் கூட்டணி இந்த கட்சியில் ஓட்டு போடுங்கள் என்று சொன்னால் யாரும் போட மாட்டார்கள். விசிலுக்கு மட்டுமே உளுந்த வாக்கு. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வாக்குகள் கிடைக்குமா என்றால் அது ஒரு கேள்விக்குறி. இந்த 5 ஆண்டு காலம் எப்படி ஆட்சி நடத்துகிறார்கள் என்பதை பொறுத்தே களம் மாறும். ஒரு சந்தேகம், இதே வாக்கு வித்தியாசத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருந்தால் மக்கள் என்ன சொல்லி இருப்பார்கள்? ஈவிகே இயந்திரத்தின் கோளாறு, அவர்கள்தான் செய்தார்கள் என்று சொல்லி இருப்பார்கள். இப்போது கூட சில நபர்கள் இப்போது சொல்லத் தொடங்குகிறார்கள், இது ஈவிகே மிஷின் வழியாக வந்த வெற்றிதான். ஒரு தெரியாத ஒரு கேள்வி. திமுக வெற்றி பெற்றால் மட்டும்தான் மக்கள் போட்ட ஓட்டு. வேறு எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் அது இயந்திரத்தின் கோளாறு.
இது என்ன நாடகமோ புரியவில்லை. எது எப்படியோ தமிழகத்தில் ஒரு அரசியல் புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எப்போது யார் கட்சி மாறுவார்கள் என்று சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எந்த கட்சிகளெல்லாம் பிளவுபட போகிறது என்று நீங்கள் நாளை காலையில் புரிந்து கொள்வீர்கள். ஜாம்பவான்கள் எல்லாம் மாறப்போகிறார்கள். புது புது கூட்டணி உருவாகப் போகிறது. புதிய ஒரு தமிழகம் உருவாகப் போகிறது. எனவே மக்களே, ஓட்டு போட்டாகிவிட்டது. தளபதி விஜய் வெற்றி பெற்று விட்டார்கள். இனி நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்குவது மட்டும்தான். நல்லவர்கள் பதவிகளில் வர வேண்டும். நல்லவர்கள் இன்னும் இந்த கட்சியில் இணைய வேண்டும். இந்த கட்சி வலுப்பெற வேண்டும். ஒரு அரசியல் கட்சியாக மாற வேண்டும். இப்போது இருப்பது ரசிகர்களின் கூட்டம் மட்டுமே. தமிழக மக்கள் மாற்றத்திற்காக வாக்களித்தார்கள். விஜய்க்காக மட்டுமே வாக்களித்தார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இனி வருகின்ற நாட்களில் தமிழகம் நல்லபடியாக வரட்டும். காங்கிரஸ் கட்சி இப்போது கூட்டணி இணைந்திருக்கிறது. குளச்சல் தொகுதியில் வெற்றி பெற்ற சகோதரி தாரகை கட்பட் மீண்டும் மீன்வளத்துறை அமைச்சராக மீண்டும் என்று நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இதற்கு முன்பாக காமராஜர் ஆட்சி காலத்திலே லூர்தம்மாள் சைமன் அவர்கள் இருந்தது போல சகோதரி தாரகை கட்பட் அந்த அமைச்சர் பதவியில் அமர்ந்தால் தனிப்பட்ட முறையில் நான் மனமகிழ்வேன். தளபதி விஜய் அவர்களுக்கு, தமிழக முதல்வர் ஆகப் போகிற விஜய் அவர்களுக்கு என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து கத்தோலிக்க திருச்சபை பாதிரியார்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவ மத குருக்களை நீங்கள் நம்பாதீர்கள். ஆயர் பேரவையை நம்பாதீர்கள். இவர்களெல்லாம் திமுகவினுடைய கைக்கூலிகள் போன்றவர்கள். எப்போதும் திமுக வர வேண்டும் என்பதில் குறியாக இருப்பவர்கள். இனி ஓடோடி வருவார்கள் ஜோசப் விஜய் என்கின்ற தமிழக முதல்வரை தேடி. அப்போது நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நான் மக்களுக்காக பணியாற்ற வந்திருக்கிறேன், மதத்திற்காக அல்ல என்கின்ற ஒரு பதிவை நீங்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை நன்றியோடு விடைபெறுகிறேன்.